So good morning to all. ஸோ இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அப்புறம் பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ட்ரீம் வந்து இருக்குது. அது என்ன ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நமக்கு வந்து படிக்கணும், அதுக்கு வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ட்ரீம் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில வருஷங்களே வந்து வீணாக்குறாங்க. நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறது வந்து ரிப்பீட்டர் 1 ரிப்பீட்டர் 2ன்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா அவங்களோட லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு, பே பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம எப்படி சிம்பிளஸ்ட் வேல வந்து நம்ம வந்து கோல் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்காக அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஒன்று தமிழ்நாடோட சிலபஸ். ஓகே, தமிழ்நாடோட சிலபஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. நான் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் பேசுகிறேன். அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டோரி வந்து வேறு. அதர் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி 2 சிலபஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிடையாது. 90% ஸ்டேட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி சிபிஎஸ் சிலபஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட் ஸ்டோரி வேறு, தமிழ்நாடோட ஸ்டோரி வேறு. நான் இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும் தான் நான் வந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் வந்து இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிஸ்டம் இருக்குது, இன்னொன்று தமிழ்நாடு கவர்மெண்டோட சிலபஸ் வந்து இருக்குது. சமச்சீர் கல்வி வந்து இருக்கு இல்லையா, தமிழ்நாடோட சிலபஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு 2 மேஜர் சிலபஸ் வந்து இருக்குது. அப்போ இதில் இந்த 2ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து சூஸ் பண்ண முடியும். அவங்க கோல் வந்து நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் சிபிஎஸ்சி சிஸ்டத்தை நம்ம பார்ப்போம். சிபிஎஸ்சி சிஸ்டத்தில் நீங்கள் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th படிக்கிறீங்க, 7th படிக்கிறீங்க, 8th படிக்கிறீங்க, 9th படிக்கிறீங்க, அவங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்காது. ஒரு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினோ இல்லை ஒரு புக்கை வந்து ஒரு டாப்பிக்கை தரவு பண்ணாலும் மனப்பாடம் பண்ணாலும் எழுதுகிற மாதிரி நமக்கு வந்து இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி மெத்தட் தான் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கும் ஜேஇ எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்போ நீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், சாரி சிபிஎஸ்சி வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நீட் ஜேஇயோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து சிமிலராக வந்து இருக்குது. அப்போ அவங்க வந்து நீட் ஜேஇயோட கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அவங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சியை பொறுத்தவரை சிபிஎஸ்சி வந்து சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் நீட் ஜேஇ சிலபஸே நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ சிபிஎஸ்சி வந்து 11th 12th வந்து என்ன படிக்கிறாங்களோ அந்த சிலபஸ் தான் என்ன வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇக்கும் வச்சிருந்தாங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா கொரோனா டைமில் சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சில சிலபஸ் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 25% வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீட் ஜேஇல வந்து பார்த்தீங்கன்னா 29 சாப்டர் வந்து இருக்கும். ஆனால் இவங்க படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19 சாப்டர் தான் படிக்கிறாங்க. 10 சாப்டர் வந்து காணும். அது கொரோனா டைமில் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? அப்போ நீட் ஜேஇ சிலபஸை ஃபுல்லாக சிபிஎஸ்சியால் கவர் பண்ண முடியலை. அப்போ அந்த 10 சாப்டர் அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தனியாக கோச்சிங் சென்டர் போய் ஆகணும், தனியாக எஃபர்ட் வந்து போகணும். அப்போது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணால் சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் வந்து காணும். கொரோனா டைம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க, மறுபடியும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணல, மறுபடியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணல. நீட் ஜேஇ எக்ஸாம் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணல. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து சிபிஎஸ்சியில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒரு கண்டிஷன். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட் ஜேஇ தேவை இல்லாமல் இருந்துச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தினாங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் தமிழ்நாடு சிலபஸை பேஸ் பண்ணி எக்ஸாம் நடத்தினாங்க. தமிழ்நாடு சிலபஸை பேஸ் பண்ணி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து சீட்டு கொடுத்தாங்க. அப்போ நம்ம சிபிஎஸ்சி வந்து நமக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாடு சிலபஸை மட்டும் படித்தாலே போதும், நமக்கு தேவையான இன்ஜினியரிங் சீட்டு ப்ளஸ் வந்து மெடிக்கல் சீட்டு வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையும் நமக்கு வந்து கேன்சல் பண்ணி மார்க் அடிப்படையில் அவங்களோட இருக்கிற போர்டு எக்ஸாம் மார்க் அடிப்படையில் அவங்க வந்து கட் ஆஃப் வச்சு அவங்க வந்து கொடுத்தாங்க. அப்போ அதுவும் தமிழ்நாடு சிலபஸை டிபெண்ட் பண்ணியே இருந்துச்சு. அப்போ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிஸ்டம் ஒன்று வந்து தேவை இல்லாமல் இருந்துச்சு. எப்போ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் தமிழ்நாடுக்கு சிபிஎஸ்சி சிஸ்டம் வந்து தேவை இல்லாமல் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்ததுனால நீட் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா
எக்ஸாம்ன்றனால அது சிபிஎஸ்சி பேட்டர்னை பேஸ் பண்ணியிருக்கனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து சிபிஎஸ்சி வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் டீச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சிலபஸ் வந்து நமக்கு வந்து அடாப்ட் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்குது தவிர சிபிஎஸ்சியான அந்த நியூ மெத்தடை வந்து அவங்க டீச் பண்ணுற அளவுக்கு குவாலிஃபைடு டீச்சர் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச் பண்ணுற மாதிரி குவாலிஃபைடு சிபிஎஸ்சி டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தான் அதோட நெசசரி வந்து வருது. அப்போ டீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குவாலிட்டியான ஸ்கூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஜஸ்ட் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்கூல் அந்த மாதிரினா கொஞ்சம் நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, குவாலிஃபைட் டீச்சர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது நமக்கு வந்து இந்த இதெல்லாம் அவசியம். ஓகேவா, அப்போ சிபிஎஸ்சியில் நமக்கு வந்து 2 ட்ராபேக் வந்து இருக்குது. ஒன்று சஃபிஷியன்ட் சிலபஸ் வந்து இல்லை, குவாலிஃபைடு டீச்சர் இருக்கிறாங்கன்றது வந்து கொஸ்டின் மார்க். ஓகேவா, இந்த 2 நமக்கு வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணோம், மெட்ரிகுலேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸ்க்கு வந்து வருவோம். தமிழ்நாடு சிலபஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸும் நீட் ஜேஇ சிலபஸும் பெர்ஃபெக்ட்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, அது சிபிஎஸ்சியில் இல்லை. சிபிஎஸ்சியில் என்ன ஆகுது, சிலபஸ் வந்து கம்மியாக இருக்குது, நீட் ஜேஇ சிலபஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் லேர்ன் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீட் ஜேஇ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க. ஓகேவா, அப்போ நீட் ஜேஇ சிலபஸும் தமிழ்நாடு சிலபஸும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து தமிழ்நாடு சிலபஸை மெட்ரிகுலேஷன் சிலபஸ் சமச்சீர் கல்வியை நீங்கள் அந்த சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீட் ஜேஇ சிலபஸும் நமக்கு கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு சிலபஸ் தமிழ்நாடோட போர்டு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட இது என்னது, எல்லாருமே எஜுகேட்டடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் சைடு இருக்கிற பீப்புள் எல்லா பீப்புளையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸில் புக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் வந்து நிறையா இருக்கும். அப்போ வந்து இந்த திங்கிங் பேஸ்டு கொஸ்டின் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டினே நமக்கு வந்து இருக்காது. புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினை எடுத்தாலே நம்ம வந்து சென்டம் எடுத்துடலாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஆனால் நீட் ஜேஇ எப்படி இருக்கும், கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அப்போ அந்த நீட் ஜேஇ கொஸ்டின் வந்து இவங்க வந்து அட்டன் பண்ணுறது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ ஃபுல் சிலபஸ் அவங்களுக்கு வந்து படிச்சிருந்தாலுமே நீட் ஜேஇ கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பண்ணுறது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீட் ஜேஇ அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணல, ஒரு 5 to 10% வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் நீட் ஜேஇ கிளியர் பண்ணுற அளவுக்கு அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கே கொண்டு வரல. அப்போ தமிழ்நாடு சிலபஸோட அதாவது மெட்ரிகுலேஷன் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த நீட் ஜேஇ கிளியர் பண்ணுறதுக்கான அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நமக்கு வந்து இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், 12th முடிச்சுட்டு 1 year என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்காக கொஸ்டின் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதை லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் தான் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண முடியுது. அப்போ தமிழ்நாடு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க மினிமம் 1 year வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் சிபிஎஸ்சிக்கும் இதே ஸ்டோரி வந்து இருக்குது. ஏன்னா சஃபிஷியன்ட் சிலபஸ் வந்து இல்லை. அப்போ மெட்ரிகுலேஷன் இந்த ட்ராபேக் வந்து இருக்குது, சம் ட்ராபேக் வந்து இருக்குது. சிபிஎஸ்சியும் சில ட்ராபேக் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதை வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, நம்ம எது வந்து நம்ம வந்து கரெக்டான சிஸ்டத்தை வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 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 கிளாரிட்டி வந்து தேவைப்படுது சார். அப்போ நீங்கள் வந்து இதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பார்த்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்படி கிளியர் ஐடியா இல்லை அப்படின்னா ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து அப்போ என்ன பண்ணா, இப்போ என் பையன் வந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறான், அப்போ அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், இல்லை என் பையன் வந்து மெட்ரிகுலேஷன் தான் நம்ம வந்து படிக்கிறான், அப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இல்லை சார் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபைனான்ஷியல் இதெல்லாம் சப்போர்ட்லாம் கிடையாது, என் பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நம்ம வந்து படிக்கிறான் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து ரொம்பவே ஈகராக வந்து இருக்கிறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஓகேவா, உங்களுக்கு வந்து மணி வந்து பே பண்ணவே முடியாது, இல்லை சார் கொஞ்சம் சஃபிஷியன்ட் அமௌண்ட் வந்து என்னால் பே பண்ண முடியும், என்னால் எவ்வளோ மணி வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனால் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டஸ்ட் வேல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீட் ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், இதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா வேணும், ஒரு சஜஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கொடுக்கறது நான் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை பற்றி எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, சிபிஎஸ் ஸ்கூலை பற்றியும் ஒரு ஐடியா இருக்குது, அவரோட சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. என்னால் வந்து ப்ராப்பராக ஒரு சஜஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா, எந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சார் என் பையன் வந்து பாஸ் மார்க் இருக்குதே கவலைப்படுறான், ஆனால் அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணால் கூட ஐ எம் ரெடி டு ஹெல்ப் தான். எப்படி அவங்க மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது,
ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து இருக்கணும். நான் இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது ஒரு நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், அந்த ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் என்ன எப்படி வேணாலும் நான் என்னால் கொண்டு வந்துட முடியும். அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க மார்க் வந்து ஃபெயில் மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து கொண்டு வர முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, எந்த பேரண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணிங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.